ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நண்பர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சனி பெயர்ச்சிக்கான பலாபலன்கள். சனி பெயர்ச்சி எப்போங்க நடக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, எப்போவுமே நமக்கு இந்த பெயர்ச்சிகள்னு வந்தாலே ஒரு பஞ்சாயத்து வந்துடுங்க. வாக்கியமாக, திருக்கணிதமாக, இந்த குழப்பம்லாம் வேண்டாம். நம்ம பார்க்குறது திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலான அமைப்பு. அதன்படி வருகின்ற 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று சனி பகவான் தற்பொழுது நிலை பெற்றிருக்கின்ற கும்ப ராசியிலிருந்து பெயர்வு பெற்று மீன ராசிக்குள்ளாக போகிறாருங்க. இப்பொழுது அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட 2027 மத்தியம பகுதி வரையிலும் கிட்டத்தட்ட 2.25 ஆண்டுகளுக்கு மீனத்துக்குள்ளே தான் நிலை பெறப் போகின்றார். ஏன்னா ஏன் இந்த சனி பெயர்ச்சி? குரு இருக்கார், ராகு கேதுக்கள் இருக்காங்க, ஏனைய நவ கிரகங்களில் மீதம் 5 கிரகங்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் விட்டுட்டு ஏங்க இந்த சனி பெயர்ச்சிக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இவர் ஒருவர் தாங்க. ஒரு ராசிக்குள்ளே போனால் நீண்ட காலம் அந்த ராசியில் பிரயாணம் செய்வார். சனை சரண்னு பேருங்க அவருக்கு. மந்தமாக நகர்பவர், நிதானமாக நகர்பவர்னு. ஆக ஒரு கிரகம் ஒரு ராசியில் நீண்ட நாள் இருக்கும்போது அதோடைய தாக்கத்தை, அதோடைய குணத்தை அந்த ராசியில் அப்படியே பிரதிபலிச்சுட்டு போயிடும். அதனால தான் சனியினுடைய பெயர்ச்சி கிரக பெயர்வுகளில் நல்ல ஒரு பலமான பெயர்ச்சியாக கருதப்படுகின்றதுங்க. அந்த வகையில் இந்த சனியினுடைய பெயர்வின் மூலம் மீன ராசிக்குள்ளாக வருகின்ற சனி பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு என்னவெல்லாம் பலாபலன்களை வழங்க இருக்கின்றார், எங்கெல்லாம் ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார், எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு டீட்டெயில்டாக ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஆக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்கின்றது, வாருங்கள் பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, மேஷத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா சனியினுடைய பெயர்வு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, கும்பத்தில் இருந்தாருங்க 11ஆம் வீட்டில் கடந்த 2.5 வருஷம் ஒரு அற்புதமான அமைப்புகள்லேருந்து இப்போ அவர் பெயர்ச்சியாகி 12க்கு வருகிறார். 12ல் வருகின்ற சனியினால் 7.5 சனி உங்களுக்கு துவங்குகின்றது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டினை பொறுத்த மட்டிலும் 7.5 சனி உங்களுக்கு 2025 இந்த சனி பெயர்ச்சியின் மூலம் துவங்குகின்றது. அதனால் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. சரி, 7.5 சனியில் இந்த ஜென்ம சனி, அதனை அடுத்ததாக பாத சனி, அது இந்த 2 சனிக்கு முன்பாக வருகின்ற இந்த விரய சனி என்னவெல்லாம் தரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நன்மைகளும் உண்டு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. இங்கே பாருங்க, இந்த விரய சனியில் தான் நிறைய பேர் நிறைய விஷயங்களை லூஸ் பண்ணி, நிறைய விஷயங்களை இழந்து, நிறைய அனுபவங்களையும் ஞானங்களையும் பெறுவார்கள். கால விரயத்தை ஏற்படுத்தி நேரத்தின் மதிப்பை உங்களுக்கு காட்டும். பண விரயத்தை ஏற்படுத்தி பணத்தின் மதிப்பை உங்களுக்கு காட்டும். உறவுகளோடு சிக்கலை ஏற்படுத்தி உறவின் மதிப்பை உங்களுக்கு காட்டும். எல்லாவற்றிலும் ஒரு எதிர்மறையான விஷயத்தை கொடுத்து அதன் மதிப்பையும் மரியாதையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் உங்களுக்கு உணர்த்துகின்றதே இந்த 7.5 சனியில் இந்த விரய சனி அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகிறதுக்கு யாரெல்லாம் முயற்சி செய்கிறீர்களோ இந்த சனி பெயர்ச்சி ஆகச்சிறந்து அமைகின்றது. அடுத்த 2.5 வருஷம் வெளிநாட்டுக்கான அமைப்புகள் மிக சிறப்பாக இருக்கின்றது. தாராளமாக முயற்சிக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி சரியான வேலை இல்லை சொந்த ஊரை விட்டு வெளியில் தான் இருக்கேன் சார், இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறது சரியில்லை, வேறு வேலை மாறணும்னு நினைக்கிறேன், இல்லை புதுசாக வேலை கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வெளியிட வேலை வாய்ப்புகள் அற்புதமான முறையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது. ஆக அதை நம்ம தக்க வச்சுக்கிடணும். சரிங்களா? ஆக வெளியூர் வேலை வாய்ப்புகள் சிறப்பு, வெளிநாட்டு முயற்சிகளுக்கான அமைப்பு சிறப்பு அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, சொத்து வாங்கிறது, இடம் வாங்கிறது, அல்லது வீடு கட்டுறது, இல்லை வண்டி வாகனம் வாங்கிறது அப்படின்னு உங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை, பணத்தை ஒரு பொருளாக மாற்றி வைப்பதற்கு இக்காலகட்டம் சிறப்பான காலகட்டம். இல்லை அப்படின்னு சொன்னால் அது வீண் விரயமாக ஆகும். அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கும் பொழுதே அதை வாங்கிடுறது நல்லது. ஆக கையில் பணம் இருக்குன்னா அதை ஒரு பொருளாக ஒரு சுப விரயமாக மாற்றிக்கிடுங்க நண்பர்களே. நீங்கள் மாற்றலைன்னா அதுவே வீண் விரயமாக மாறி போயிருங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். சரிங்களா? அதை பண்ணிக்கிடுங்க. அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் வேற என்ன அமைப்புகளில் சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா 3 விஷயம். ஒன்று, உங்களுக்கோ அல்லது உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கோ திருமண அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் கடுமையான மன உளைச்சல்களை ஏற்படுத்தி தான் கல்யாண அமைப்பை கொடுக்கும். ஏன்னா நிறைய அலைச்சல்கள், நிறைய செலவீனங்கள், அந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை ஏற்படுத்தி அதன் பிறகு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பாயிண்ட். 2வது சுப விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சிலருக்கு அதில் சின்ன சின்ன மருத்துவ தொந்தரவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பதையும் எல்லாருக்கும் கிடையாது, பயப்பட வேண்டாம். சரிங்களா? ஸோ உங்கள் ஜாதக அமைப்பின்படி குழந்தை பாக்கியம்
கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. கவலைப்பட வேண்டாம். குலதெய்வத்தை இந்த காலகட்டத்தில் வழிபாடு செய்கிறது நல்ல மேன்மை. அதனை அடுத்த அமைப்பாக பொருளாதார ரீதியாக நிறைய சுப விரயங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த சுப விரயங்கள் நடைபெறுகின்ற காலகட்டம் இந்த 2.5 வருஷங்கிறதுனால எதெல்லாம் நீங்கள் பண்ணணும் நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சி வச்சுக்கிட்டீங்களோ அதெல்லாம் இப்போ பண்ணிடுறது நல்லது. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக பேங்க் லோன்ஸ் கிடைக்கக்கூடிய காலகட்டம். யாரெல்லாம் பேங்க் லோனுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த வங்கி கடன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஆக அதை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் நண்பர்களே உங்களுக்கு நான் சிறப்பு அப்படின்னு சொல்ல முடியும். சரிங்களா? வேறு எதுவும் சொல்கிற அளவுக்கு சிறப்பான அமைப்புகளில் இந்த காலகட்டத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா? சரி, எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட், செலவுகள் செய்யுங்க, விரயங்கள் நடைபெறும். அந்த விரயம் கட்டுக்குள்ளே இருக்கணும், உங்கள் கைக்குள்ளே இருக்கணும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்படி கட்டுக்குள்ளே இல்லை அப்படின்னா அது கடனை ஏற்படுத்த போகுதுன்னு அர்த்தம். ஆக உங்களுடைய விரலுக்கு ஏற்ற வீக்கத்தோடு நடந்து கொள்வது நல்லது அன்பர்களே, மேசராசி அன்பர்களே. இல்லை அப்படின்னா உங்களுடைய செலவுகள் கடனை கூடுதலாக தந்து விட்டுட்டு போயிடும். பார்த்துருக்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது, இந்த காலகட்டம் உடல்நிலையில் ரொம்ப கவனமாக வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மருத்துவ செலவுகளை அடிக்கடி ஏற்படுத்தும். உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்து மருத்துவ செலவுகளை அடிக்கடி ஏற்படுத்துறது மாதிரியான காலகட்டமாக அமைவதனால் உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் நிதானிச்சிருக்க வேண்டியது மிக அவசியமானது. மூணாவது, வண்டி வாகன பிரயாணங்களில் பயணத்தின் போது பருவ வயதினர் கொஞ்சம் நிதானத்தை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா சின்னதாக விழுறது, அடிபடுறது அந்த மாதிரியான அமைப்புகள் இந்த 7.5 சனியினுடைய விரய சனியில் ஏற்படுங்க. அப்போ அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது மிக அவசியம். 2இல் அமர்ந்த சனி 12ஐ பார்ப்பார். இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, தேவையில்லாமல் குசும்புத்தனமாக எதையாவது பேசி மாட்டிக்கிடுவீங்க. ஆக வீண் பேச்சினை தவிர்ப்பது நல்லது. ஒருவரை பற்றி இன்னொருவர்கிட்ட புறம் பேசுவீங்க, அல்லது கம்பெனி மேலாளரை பற்றி தொழிலாளிகிட்ட புறம் பேசுவீங்க. அவர் போயிட்டு அவர்கிட்ட சொல்லி விட்டுருவார், என்னங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, என்ன ஆச்சு, என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போயிடும். ஆக அன்பு நண்பர்களே, ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் பேசுவதை இந்த காலகட்டத்தில் தவிர்த்துங்க. குறை கண்டுபிடிப்பதை தவிர்த்துங்க. இல்லைனா உறவுகள் மத்தியில் கொஞ்சம் மனசங்கடங்கள் ஏற்படும், பார்த்து இருந்துக்கிடணும். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா, அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வாக்கு கொடுக்காதீங்க யாருக்கும். இதை பண்ணி கொடுக்குறேன், அதை முடிச்சு கொடுக்குறேன், அது சரியாக போயிடும், இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு வாக்கு கொடுக்கறதுக்கு முன்பு அதற்கான பலம் உங்ககிட்ட இருக்கா இல்லையா அப்படிங்கிறத 1க்கு 2 முறை சிந்தித்து யோசித்து அதன் பிறகு வாக்கு கொடுக்கறது நல்லது நண்பர்களே. இல்லைனா அது கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம், பார்த்துருந்துக்கிடுங்க. அதனை அடுத்ததாக மன வாழ்க்கை. கல்யாணம்லாம் நடக்கும், சரிங்களா? ஆனால் மன வாழ்க்கையில் நிறைய கருத்து வேறுபாடுகளை சந்தித்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆக அடிக்கடி கணவன் மனைவிக்கு இடையில் முட்டிக்கக்கூடியது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுகின்ற காலகட்டம் என்பதனால் மன வாழ்க்கையில் விட்டு கொடுத்து போகணும். ஒரு சிலருக்கு மன வாழ்க்கை பிரச்சனை, பிரிவினை அப்படி கேசஸ் வரைக்கும் போய்கிட்டு இருக்கோங்க. அவர்களுக்கெல்லாம் கூட இந்த காலகட்டம் அதிலிருந்து ஒரு விடுதலை மீன்ஸ் ஒன்று பிரிஞ்சு அடுத்தடுத்த வாழ்க்கையை நோக்கி பயணப்படுறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு விதத்தில் பேச்சுவார்த்தைகள் நடந்து ஓரளவுக்கு பரவாயில்ல அமைப்புக்கு வந்துடும். ஆனாலும் குடும்பத்தில் நிம்மதி கிடையாது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. அதனை அடுத்ததாக குடும்பத்தின் பொருளாதாரத்தை நீங்கள் முன்னின்று மெயின்டைன் பண்ணாதீங்க, நீங்கள் நிர்வாகம் பண்ணாதீங்க. நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன சம்பாதிச்சாலும் அது விரயம்னு விரயத்தை நோக்கி மட்டுமே பயணப்படும், சேமிப்பிற்குள்ளாக போகாது. அப்போ கூடுமானம் வரையிலும் யோசித்து சிந்தித்து செயல்படுங்கள். கூடுமான வரையிலும் குடும்ப பொருளாதாரத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணாதீங்க, அப்போ தான் சேமிக்க முடியும். ஆக இதெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற இடங்கள். அதனை அடுத்ததாக பருவ வயது பிள்ளைகள் படிப்பில் இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படின்னு எல்லாவற்றிலும் ஆசை வச்சு எதையும் பண்ணாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த காலகட்டம் உங்களுடைய நேரத்தை தேவையில்லாமல் சாப்பிட்டு போயிடும் இந்த 2.5 வருஷத்தை. அப்போ கூடுமான வரையிலும் வீண் விரயங்கள் செய்வதை காட்டிலும், வீண் அலைச்சல்களை ஏற்படுத்துவதை காட்டிலும் பிடிச்சதை நேரடியாக போய் படிச்சுட்டு போயிடுறது நல்லது. இந்த காலேஜில் சேர்ந்துட்டு அந்த காலேஜ் போயிருக்கலாமே, இந்த கோர்ஸை பண்ணிவிட்டு 6 மாதம் முடிச்சுட்டு வேண்டாம் நான் அடுத்த கோர்ஸ் பண்ண போகிறேன், வேறு கோர்ஸ் பண்ண போகிறேன்னு போகிறதுன்னு இந்த மாதிரி பணத்தையும் நேரத்தையும் வீண் விரயம் செய்யாதீர்கள். செய்கிறதுக்கான மனநிலையை இது தூண்டும். இது இக்கரைக்கு அக்கறை பச்சனை இந்த சனி தோண வைப்பார். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து இருக்கிறது நல்லது. சுருக்கமாக சொல்லணும்னா, ஆரோக்கியத்தில் பார்த்துருந்துங்க, தொழிலில் அகலக்கால் வைக்காதீங்க. பொருளாதார ரீதியாக வரவுக்கு செலவுக்கு சரியாக போகும், பெருசாக சேமிக்க முடியாது. அதனால் கடனை ஏற்படுத்துகிற மாதிரி எந்த செலவையும் பண்ணிடாதீங்க. சரிங்களா? ஆக இந்த விஷயங்களில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது. வேறு எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. பரிகாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது ஆதரவற்றவர்கள், முடியாதவர்கள் அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் வழங்குவது தலை சிறந்த பரிகாரமாக அமையும். அன்பு நண்பர்களே, இப்போ நம்ம பேசின எல்லாமே கோச்சார்,
அதுக்குன்னு ஒரு 10% பலம் இருக்குது, அவ்வளவுதான். அதை தாண்டி அதுக்கு பெருசாக வலுலாம் கிடையாதுங்க. அதனால் கோச்சாரம்ங்கிறதுனால பெரிய அளவில் நீங்கள் பயந்துக்கிடணுங்கிற அவசியம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாபுக்திகள் தான் ஃபைனல். அது நல்லா இருந்ததுன்னா பெரிய அளவில் நீங்கள் பயப்பட வேண்டாம், சரிங்களா? ஆக உங்கள் முக்கியமான விஷயங்கள் எது செய்கிறதா இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதன் பிறகு முடிவெடுக்கிறது நல்லது. அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.